கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி பணி தீவிரமடைந்தாலும் உப்பு விலை குறைந்ததால் உற்பத்தியாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் முதல் திருச்செந்தூர் வரை சுமார் 20,000 ஏக்கரில் ஆண்டுதோறும் 20 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. குஜராத்திற்கு அடுத்தபடியாக அதிகளவு உப்பு உற்பத்தி செய்யப்படும் தூத்துக்குடியில் உப்பள தொழிலை நம்பி சுமார் 50,000 தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் உப்பு உற்பத்தி செய்யும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உப்பள பாத்திகளில் அதிகளவு உப்பு உற்பத்தி ஆவதால் அதனை தேக்கி வைக்கும் பணியில் உப்பள தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். 2,000 ரூபாய் வரை விற்பனையான ஒரு டன் உப்பு தற்போது 1,300 ரூபாயாக குறைந்ததால் உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். அதே வேளையில் அக்டோபர் மாதம் வரை உப்பு உற்பத்தி நடைபெறும் என்பதால் உப்பளங்களில் பணிபுரியும் உப்பள தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 3 வருடங்களாக மழை குறுக்கீடு அதிகமாக இருந்தனாலும் கோடை மழை அதிகமாக பெய்தனாலும் உற்பத்தி மிக குறைவாக இருந்தது. இந்த ஆண்டு கோடை மழை இதுவரைக்கும் அதிகமான குறுக்கீடு இல்லை. 1 நாள் 2 நாள் தான் பெய்தது. உப்பு உற்பத்தி கடும் வெயிலின் தாக்கத்தினால ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கிறது. ஆனாலும் உப்புக்கு சரியான விலை கிடைக்கவில்லை. காரணம் உப்பு தூத்துக்குடியிலிருந்து வெளியூர்களுக்கு மூவ்மெண்ட் மிக மிக குறைவாக இருக்கிறது. கடந்த 3 வருடமாக குஜராத்திலிருந்து உப்பு வந்தாலும் இங்கு உள்ள உப்புக்கு விலை இருந்தது. இந்த வருடம் குஜராத்திலிருந்து உப்பு வரவில்லை. ஆனாலும் இங்கே விலை 1,000 ரூபாயிலிருந்து 1,300 வரைக்கும் தான் சூப்பர் குவாலிட்டியே இருக்குது.